சட்டமன்ற தேர்தல் காலத்தை நாம் எதிர்நோக்கி இன்னும் 1.5 ஆண்டு காலத்தில் சந்திக்க போகிறோம். 7வது முறை ஆட்சி அமைக்கணும் என்பதுதான் நம்முடைய இலக்கு. சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதியில் நம்முடைய கூட்டணி வெல்லும். என்னுடைய இந்த நம்பிக்கைக்கு ஆணிவேர் தான் நீங்கள். களத்தில் நாம் கொடுக்க போகிற உழைப்பு தான் நம்முடைய வெற்றியை உறுதி செய்ய போகுது. கண்ணுக்கு எட்டிய தூரம் வர எதிரிகளே இல்லைன்னு ஆணவத்தில் பேசுகிறவங்க இல்லைன்னா, எத்தனை படைகள் வந்தாலும், அவங்க எத்தனை பெரிய திட்டங்களோடு வந்தாலும் அவங்களோட வியூகங்களை முறியடிக்கிற கலைஞருடைய படை என்கிட்ட இருக்கு என்ற நெஞ்சுரத்தில் தான் நான் நம்பிக்கையோடு பேசுகிறேன். உங்களுடைய உழைப்பை 50 ஆண்டுகளாக கூட இருந்து பார்க்குறவண்ணா, அதே மாதிரி நீங்களும் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. தேர்தல்னு வந்துட்டா இரவு பகல் பார்க்காம வேலை செய்கிறவன் தான் கருப்பு சிவப்பு தொண்டை. அசூர உழைப்பு கொடுத்து வெற்றியை எட்டி பறிக்கிறவன் தான் திமுக காரன். கொள்கை பிடிப்பிலும் சரி, கொள்கையை வென்றெடுக்கக்கூடிய உழைப்பு கொடுக்கறதும் சரி, நமக்கு நிகர் யாரும் கிடையாது. 1957 2024 வரை தேர்தல் களத்தில் நாம் எதிர்கொள்ளாத எதிரிகளே கிடையாது. இமயமலை போன்ற தலைவர்களிலிருந்து எத்தனையோ பேரை நம்ம எதிர்க்காங்க. எதிரில் நின்றவங்கெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஏக்கம் மட்டும் எப்பவும் உறுதியாக இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இது எப்பவும் மக்களோடு இருக்கக்கூடிய ஏக்கம். வெற்றி கிடைச்சிட்டா அமைதியில் ஆடவும் மாட்டோம், தோல்வி அடைஞ்சிட்டா தோண்டு போய் மூளையில் உட்கார்ந்துட மாட்டோம். நம்முடைய பெரிய பலமே நம்ம கட்சியினுடைய அமைப்பு முறை தான். ஒரு முறை எதிர்கட்சியாக கூட வரல, சொந்து போயிட்டோமா, நம்ம வீட்டுக்குள்ளே முடங்கி உட்கார்ந்துட்டோமா? இல்லையே. ஒவ்வொரு நாளும் மக்களோடு இருந்தோம், மக்களுக்காக குரல் கொடுத்தோம், வீதி வீதியாக வீடு வீடாக போய் மக்களை சந்தித்தோம், வீதிக்கு வந்து மக்கள் பிரச்சனைக்காக போராடணும். புயல் வெள்ளம்னு எந்த பாதிப்பு வந்தாலும் முதல் ஆளாக ஓடி போய் மக்களுக்கு உதவணும். இன்னும் பெருமிதத்தோடு சொல்லணும்னா, கொரோனாவில் உலகமே முடங்கி போனப்போ வல்லரசு நாடுகள்லாம் முடங்கி போச்சு. லாக்டவுன் நேரத்தில் கூட மக்களின் தேவைகளை கேட்டு அறிந்து அவங்க வீடு தேடி போய் உதவி செஞ்ச ஒரே இயக்கம் திமுக கழகம் தான். அதை சாதிச்சு காட்டினது தான் உடன்பிறப்பாக இருக்கக்கூடிய நீங்கள் தான். பதவிக்காக கொள்கைகளை சமஸ்திரம் செஞ்சிக்காம கடுமையான உழைப்பால மக்களுடைய நம்பிக்கையை பெற்று ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறோம். ஆளுங்கட்சியாக வந்ததிலிருந்து கொரோனா, மழை வெள்ளம்னு எத்தனையோ நெருக்கடிகளை எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போட்டு மக்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் கூட ஆளுங்கட்சியாக நம்ம ரிலாக்ஸாக இருந்ததில்லை. எவ்வளவு நெருக்கடியில் ஆட்சிக்கு வந்தோம். 10 ஆண்டு அதிமுக ஆட்சியோட இருட்டில் இருந்து மீட்டெடுப்பதை நமக்கு பெரிய சவாலாக இருந்துச்சு. அதையெல்லாம் சமாளித்து தமிழ்நாட்டை முன்னேற்றிக்கிட்டு இருக்கிறோம். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் பின்னுக்கு தள்ளலாம்னு யோசித்து எல்லா வகையிலும் நெருக்கடி தர பாஜகவை சமாளிக்கிறோம். வெறும் தமிழ்நாட்டோட நம்ம எல்லையை சுருக்குகிற மாநில கட்சியில் திமுக. இந்தியா முழுவதும் ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அதுக்காக பணியாற்றிக்கிட்டு இருக்கோம். இப்படி கடந்த 3 ஆண்டுகளாக ஓயாமல் உழைக்கிற நமக்கு உற்சாகம் தருவது எது? தொடர் வெற்றிகள் தான். அந்த வெற்றிக்கு காரணம் தமிழ்நாட்டு மக்களும் நம்முடைய கூட்டணி கட்சி தோழர்களும் தான். 2019 கூட்டணியாக சேர்ந்தோம், கொள்கை கூட்டணியாக சேர்ந்தோம். சாதாரண கூட்டணியாக அல்ல, கொள்கை கூட்டணியாகவே சேர்ந்தோம். தொடர்ந்து நடந்த சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்கள், நாடாளுமன்ற தேர்தல்கள் எல்லாத்துலேயும் வெற்றி தான். இந்த வெற்றிகள் மூலமாக என்ன செய்கிறோம்? நாடு, நாட்டு மக்கள், நாட்டினுடைய பன்முகத்தன்மை, நம் மொழி, பண்பாடு, மதச்சார்பின்மை இவற்றை பாதுகாக்கும் அரசியலமைப்பு சட்டம், இதையெல்லாம் காக்கக்கூடிய ஜனநாயகம்னா தொடர்ந்து செயல்படுறோம். அதனால தான் இந்த கொள்கை கூட்டணிக்கு எதிராக பலரும் அரசியல் கணக்கு போடுறாங்க.
நான் உறுதியாக சொல்கிறேன், நம்ம கொள்கை கூட்டணிக்கு எதிராக அவங்க போடுகிற கணக்கெல்லாம் தப்பு கணக்குகளாகத்தான் ஆகும். வெற்றி கணக்கு நம்ம கூட்டணிக்கு தான். நம்ம எதிர்க்கிற எதிர்கட்சிகள்லாம் வாக்குகளை பிரிக்க தனித்தனியாக வந்தாலும் சரி, மொத்தமாக சேர்ந்து வந்தாலும் சரி, 2026 திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். அதுவும் சாதாரண வெற்றி அல்ல, சரித்திர வெற்றியை பெறுவோம். தலைவரே சொல்லிட்டாரு, வெற்றியை சொல்லவா வந்துடும், யாரும் மெத்தனமாக இருந்துடக்கூடாது.